ஆண்டாள் நாச்சியார் பாடிய திருப்பாவை மார்கழி 2ஆம் நாள். இந்த 2ஆம் தினத்தில் நாம் எவ்வாறு ஒரு விரதத்தை மேற்கொள்ள வேண்டும், அந்த விரதத்தை நாம் மேற்கொள்ளும் போது நாம் கடைபிடிக்க வேண்டிய கடமைகள் என்னென்ன அப்படி என்று முழு தகவலையும் இந்த பாடல் வாயிலாக நமக்கு சொல்லியிருப்பாங்க. அந்த பாடலை நீங்கள் படிக்கும்போது இப்போ அந்த விளக்கத்தை சொன்னதை மனதில் நினச்சி படித்தாலோ அல்லது கேட்டாலோ உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தும். முதல் நாள் பாடலையும் நீங்கள் தெரிந்து கொண்டு 2வது நாள் பாடலையும் நீங்கள் பாட வேண்டும். ஒவ்வொரு நாளாக பாடும்போது முதல் நாள் பாடலில் இருக்கக்கூடிய விஷயத்தையும், 2ஆம் நாள் இருக்கக்கூடிய விஷயத்தையும், 3ஆம் நாள் இருக்கக்கூடிய தகவலையும் ஒன் பை ஒன்னாக சேகரித்து ஒவ்வொரு பாடலாக நம்ம பாடிட்டே வரும்போது தான் நம்மளால் நம்ம முழு பலனையும் அனுபவிக்க முடியும். இந்த 2வது தினத்தில் என்ன அவ்வாறு சொல்லப்பட்டிருக்குனாக்கா, ஒரு விரதத்தை நாம் கடைபிடிக்கும் போது நாம் என்னென்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தாக்கா, முதல்ல நாம் சூரிய உதயத்திற்கு முன்னாடி எழுந்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு ஒரு பெண் ஆகப்பட்டவள் தூய்மையாக குளித்து நீராடி மஞ்சள் குங்குமம் வைத்து மையிடக்கூடாது. அதன் பிறகு தலையில் பூக்களை வைக்கக்கூடாது. ஒரு விரதத்தில் இதெல்லாம் சரியான முறையில் கடைபிடிக்க வேண்டும். இதன் பிறகு வீட்டு வாசப்படியில் இருக்கக்கூடிய துளசி மாடமாக இருந்தாலும் சரி, அல்லது பூஜை அறையிலும் சரி, வாயற்படியிலும் சரி தீபங்களை ஏற்ற வேண்டும். ஒவ்வொருத்தரும் இப்போ வீட்டு வாசப்படியில் உங்களுக்கு துளசி மாடம் இல்லாத பட்சத்தில் வீட்டினுடைய வாசலில் 2 தீபம் நெய் தீபம் ஏற்றிட்டு வீட்டினுடைய பூஜை அறையில் குத்து விளக்கு அல்லது காமாட்சி விளக்கில் நெய் தீபம் ஏற்றுவது ரொம்ப விசேஷம். அல்லாத பட்சத்தில் நீங்கள் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றலாம். இந்த 2 தீபத்தை ஏற்றும் போது குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும், கஷ்டங்கள் விலகும். எல்லாமே இதை செய்த பிறகு நாம் என்ன செய்யணும், இந்த மார்கழி மாதம் முழுவதும் நம்மளால் முடிஞ்ச உதவிகளை 4 பேருக்கு செய்யணும். அதுவும் யாருக்காக சொல்லப்படுதுனாக்கா, அந்தணர்னால் யாருனாக்கா யாசகர், பரதேசி இப்படிலாம் சொல்லலாம். பரதேசினா தவறான வார்த்தை கிடையாது. இந்த பரந்த தேசத்தில் அவங்க நமக்குன்னு ஒரு குடில் இல்லாமல் இந்த உலகம் முழுவதும் திரிந்து இறைவனை தரிசித்து அவங்க மனம் போல போக்கில் போகக்கூடியவங்க தான் பரதேசி. இது காலப்போக்கில் தவறான வார்த்தைகளாக மருவி இன்றைக்கு அது ஒரு தவறான வார்த்தையாக பேசப்படுகிறது. அதுபோல் பரந்த தேசத்தில் அந்த பரதேசிகளுக்கும் அந்தணர்களுக்கும், அந்தணர்கள்னால் யாசகர்கள்னு அர்த்தம், அவங்களுக்கும் அல்லது சன்னியாசிகளுக்கும் துறவிகளுக்கும் உங்களுக்கு யார் படுதோ இல்லைன்னா கஷ்டப்படுறவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் உங்களால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும். உணவு தானம் கொடுக்க வேண்டும். கோவில் குளங்களுக்கு சென்று வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னு இந்த பாடல் வாயிலாக ஆண்டாள் நாச்சியார் அவர்கள் உங்களுக்கு தெரிவிக்கிறாங்க. இந்த பாடலுடைய வரிகளை நான் இப்போ பின்னாடி கொடுக்குறேன். அதை கவனமாக கேட்குறது நல்லது. முடிஞ்சால் படிங்க, இல்லைன்னா கேட்டாலே உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தும். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டு தின்தோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு. ஸ்ரீ சைலேச தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ண வர்ணம் யத்தீந்திரப்ப வர்ணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனிம். வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிருசைகள் கேளீரோ, பார்க்கடலுள் பையத் துயின்ற பரமநடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உய்யுமாறெண்ணி உகந்தேலோ ரெம்பாவாய்.